அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கான நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 1-41 வரையான வசனங்களிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. விதமாக ஆண்டவர் இயேசு பிறவியிலேயே பார்வையற்றிருந்த ஒருவரை குணமாக்குகின்ற நிகழ்வினூடாக யோவான் எங்களை சிந்திக்க அழைக்கின்றார். இந்த பார்வையற்றவர் பல வழிகளில் ஒளி இழந்த மனிதனாக, மிகவும் பாரத்தோடு தன்னுடைய வாழ்வை வாழ்ந்தவராக, ஒரு வகையில் சொல்வதென்று சொன்னால் உடைந்த இதயத்தோடு வாழ்ந்த ஒரு மனிதர். பார்வை இல்லாத காரணத்தினால் அக்கம் பக்கத்தாரிடம் அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். இன்னொருவர் மீது தங்கி வாழுகின்ற, மற்றவரை நம்பி வாழுகின்ற, மற்றவர்கள் தங்களுக்கு ஏதாவது தருவார்கள் என்கின்ற எதிர்பார்ப்போடு வாழுகின்ற ஒரு உடைந்த ஒரு நிலை. இதற்கு காரணம் அவருடைய பார்வை இல்லாத நிலை. பாடல்கள் 34:18 சொல்வதை போல, கடவுள் உடைந்த இதயங்கள் உள்ளவர்களோடு தங்கி இருக்கின்றார், அவர்களுக்கு அருகில் இருக்கிறார் என்று ஆண்டவர் இயேசு இந்த மனிதனுடைய பரிதாபமான நிலையை கண்டு அவரை தொட்டு குணமாக்குகின்ற அந்த அற்புதமான நிகழ்வை இன்றைய நாளிலே நாங்கள் வாசிக்க கேட்கிறோம். ஒருவர் தன்னுடைய இருண்ட வாழ்வின் பள்ளத்தாக்குகளில் நடக்கும் பொழுது அந்த உடைந்த நிலையில் தூரத்திலிருந்து வேடிக்கை பார்க்கும் கடவுளாக அல்ல, மாறாக அவரோடு கூட நடக்கின்ற ஒரு ஆயனாக, நீர் என்னோடு இருப்பதால் என்பதை போல அந்த உடைந்த இதயத்திற்கு ஒரு புதிய வாழ்வை தர ஆண்டவர் அந்த மனிதனை தேடி சென்று குணமாக்குகின்றார். அக்கால யூத சமூகத்திலே ஒரு குறைபாட்டுடன் பிறப்பது என்பது பாவத்தின் விளைவு என்று கருதப்பட்டது. இது அந்த மனிதனுக்கு பெரும் சமூக மனதளவிலே பெரும் சுமையை அளித்திருந்தது. அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். அவனது வாழ்வு மற்றவர்களின் கருணையை மட்டுமே சார்ந்து இருந்தது. தன் சொந்த திறமையை வெளிப்படுத்த அவனுக்கு வாய்ப்பு இருக்கவில்லை. உடல் ரீதியான பார்வை இல்லாதது ஒரு புறம் இருக்க, தன்னை சுற்றியுள்ள உலகம் அவனை ஒரு பாவியாக ஒதுக்கி வைத்து இருந்தது. அவன் ஒரு பார்வையற்ற பிச்சைக்கார பாவி என்று அவனுக்கு முத்திரை குத்தி இருந்தார்கள். இயேசு ஆண்டவர் அவனுக்கு பார்வை அளித்த விதம் மிகவும் நுணுக்கமானது. ஒரு படிப்படியான ஒரு குணமாக்கல். அதனூடாக ஆண்டவர் இயேசு ஒரு ஆழமான செய்தியை எங்களுக்கு கற்றுத் தருகிறார். தன் உமிழ் நீரால் ஒரு சேறு உண்டாக்கி அந்த சேற்றை அவனுடைய கண்களிலே பூசி, சீலோவாம் குளம் வரை சென்று அந்த குளத்திலே உன்னை கழுவி நீ பார்வை பெற வேண்டும் என்று ஆண்டவர் அவனை பார்த்து அழைக்கிறார். இயேசு உமிழ் நீரால் சேறு உண்டாக்கி பூசுவது ஒரு கௌரவமான செயலாக அக்காலத்தவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த பின்னணியில் இருக்கக்கூடிய ஆழமான விவிலிய தொடர்பை, குறியீடுகளை நாங்கள் அறிந்து கொள்வது மிக முக்கியமானது. தொடக்க நூலிலே இறைவனாகிய ஆண்டவர் மண்ணால் மனிதனை படைத்து அவனது நாசியில் உயிர் காற்றை, the breath of life, நெஷாமா என்று சொல்லுகின்ற அந்த உயிர் காற்றை ஊதிய நிகழ்விற்கு இணையாக யோவான் நற்செய்தியிலே இயேசு ஆண்டவர் இந்த பார்வை அற்ற இந்த மனிதனுக்கு சேறு பூசி குணமாக்குகிறார். இதற்கிடையே ஒரு ஆழமான இறையியல் தொடர்பு உள்ளது. வேதாகமத்திலே ஆண்டவராகிய கடவுள் ஆதாமை ஆதாமாவிலிருந்து, அப்படி என்று சொன்னால் நிலத்திலிருந்து, மண்ணிலிருந்து உருவாக்கினார் என்று வருகிறது. இது மனிதன் பூமியில் இருந்து வந்தவன் என்பதை குறித்து காட்டுகின்ற அழகான ஒரு சொல் விளையாட்டு. இயேசு யோவான் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இந்த பார்வையற்ற மனிதனுடைய கண்களில் பூசுவதற்காக உமிழ் நீரால் சேற்றை உண்டாக்கிய பொழுது இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த கிரேக்க வார்த்தை பெலோஸ் என்பது தமிழிலே அதே சேறு என்று அழைக்கப்படக்கூடியது. பெலோஸ் என்பது ஈரமான களிமண் அல்லது குலைக்கப்பட்ட சேற்றை குறிக்கிறது. இது ஒரு குயவன் எப்படி களிமண்ணை கொண்டு ஒரு மண்பாண்டத்தை வணைவானோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு அந்த மனிதனின் கண்களை மீண்டும் ஒரு தடவை படைத்தார், குணமாக்கினார் என்பதை விட படைத்தார் என்பதை குறித்து நிற்கிறது. ஆகவே இது தொடக்க நூலிலே ஆண்டவராகிய கடவுள் மனிதனை மண்ணால் உருவாக்கிய அந்த படைப்பு செயலை மீண்டும் நினைவுபடுத்துவதாக அமைகிறது. இந்த உமிழ் நீர் உயிரூட்டும் மூச்சு காற்றோடு இணைந்த ஒரு விடயம். யூத பண்பாட்டிலே உமிழ் நீர் ஒருவரின் சாராம்சத்தையும்
அவர்களின் சுவாசத்தோடு இணைந்த ஜீவசக்தியையும் குறித்திருக்கிறது. ஆகவே தொடக்க நூலிலே கடவுள் மனிதனை மண்ணால் படைத்து அவனது நாசியில் உயிர் காற்றை ஊதினார். இங்கே ஆண்டவராகிய இயேசு மண்ணோடு தன்னுடைய உமிழ் நீரை கலந்து சேறுண்டாக்குவது அது வெறும் செயல் அல்ல, அது ஒரு புதிய படைப்பின் மூச்சு. யோவான் நற்செய்தியாளர் வார்த்தைகளையும் செயல்களையும் பயன்படுத்தும் விதம் அழகானது. ஆண்டவர் இயேசுவினுடைய உமிழ் நீர் என்பது இயேசுவினுடைய ஆவியையும் இறைவனுடைய படைப்பாற்றலையும் அந்த மண்ணுக்குள் கடத்துகிறது. அந்த சேறு இப்பொழுது ஒரு சாதாரண மண் அல்ல, மாறாக அது இறைவனின் ஆவி கலந்த இறந்தவரை உயிர்ப்பிக்கின்ற அல்லது தீராத நோயை குணமாக்குகின்ற வல்லமை கொண்ட புதியதொன்றை படைக்கின்ற அற்புத மருந்தாக மாறியிருக்கிற உயிர் தருகின்ற ஒரு சஞ்சீவி. அவரது உமிழ்நீர் அவரின் உடலின் உயிர் காற்று அந்த மண்ணோடு கலந்து அந்த குருடனுடைய பார்வையை நீக்குவது மட்டுமல்ல, அவனுக்கு தூய ஆவியின் வல்லமையை அளித்து புது வாழ்வை தருகின்ற ஒரு அற்புத மருந்தாக, மகா மருந்தாக, வாழ்வை மாற்றுகின்ற சஞ்சீவியாக மாறுகிறது. அந்த சேறு பூசப்பட்ட கண்கள் இப்பொழுது பார்க்க தயாராகிவிட்டன. ஆவி இல்லாத மண் வெறும் இருள். ஆனால் இயேசுவின் ஆவி கலந்த அந்த மண் அந்த இருளை நீக்கும் ஒளியாக மருந்தாக மாறி இருக்கிற அந்த நிலையிலே இயேசு அந்த உமிழ் நீரால் உருவாக்கிய சேற்றை பூசி அவனுடைய கண்களை தொட்டார் என்பது இது வெறுமனே அவனை தொடுவது மட்டுமல்ல, இதனுடைய ஆழமான இறையியல் பொருள். இந்த ஹப்தோ என்கின்ற இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அது வெறும் உடலை தொடுதல் அல்ல, மாறாக அது இயக்க சக்தியை பரிமாற்றிக் கொள்ளுதல் என்பதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. விதமாக எலிசா இறைவாக்கினர் இறந்தவரின் எலும்புகளை தொட்ட பொழுது உயிர் வந்ததை போல இயேசுவின் தொடுதல் என்பது உயிரூட்டும் வல்லமையுடைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை. இந்த ஹப்தோ என்கின்ற இந்த சொல்லானது தொட தொட தோன்றுதல் அல்லது தொட தொட பற்றி கொள்ளுதல் என்று மறைமுகமான அர்த்தத்தை கொண்டிருக்கிற வார்த்தை. இயேசுவினுடைய தொடுதல், இறைவனுடைய ஆவியானவர் அந்த மனிதனுடைய மந்தமான செயலிழந்த கண்களுக்குள் பாய்ந்து அந்த ஆவி அவனை தொட்டு உயிரை கொடுக்கின்ற, மறுவாழ்வை கொடுக்கின்ற அற்புதமான அனுபவம். இந்த உமிழ்நீர் என்பது வாய் வழியாக வெளிப்படும் வல்லமை என்ற அர்த்தம் அதற்கு உண்டு. இயேசுவின் வாய்மொழி, வார்த்தை, அவரது மூச்சு காற்று ஆகிய இரண்டும் வாழ்வு தருகின்ற வல்லமை உடையவை. ஆகவே அந்த இரண்டும் மண்ணோடு இணையும் பொழுது அந்த பொருள் இறைவனின் ஆவியால் நிரப்பப்பட்ட வாழ்வு தருகின்ற மருந்தாக அவை மாறுகின்றன. அன்பானவர்களே, இங்கு நாங்கள் காணுகின்ற அடுத்த மிக முக்கியமான வார்த்தை அந்த பார்வையற்றவரை ஆண்டவர் இயேசு சீலோவாம் குளத்திலே போய் கழுவச் சொல்லுவது. இந்த கழுவுதல் என்கின்ற இந்த வார்த்தை, நிப்தோ என்ற இந்த வார்த்தை, இது தூய்மைப்படுத்தலை குறித்திருக்கிற வார்த்தை. சீலோவாம் குளம், பூல் ஆஃப் ஷிலோவாம் என்பது விவிலிய வரலாற்றிலும் தொல்பொருள் ஆய்விலும் மிக முக்கியமான ஒரு இடமாகும். இதன் பின்னணி, இதை கட்டியவர் யார் என்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் போது, யூதாவின் முக்கிய மன்னனாக இருந்த ஹெசேக்கியா கிறிஸ்துவுக்கு முன் 8ஆம் நூற்றாண்டளவில் இதை உருவாக்கியிருந்தார். இதை உருவாக்குவதற்கான நோக்கம் என்னவென்று சொன்னால், அந்த சமயத்திலே அசீரிய மன்னன் சனகெரிப் ஜெருசலேமை முற்றுகையிட தயாராக இருந்தான். ஜெருசலேம் நகருக்கு வெளியே இருந்த ஒரே நீர் ஆதாரமான கிஹோன் ஊற்றின் நீரை எதிரிகள் கைப்பற்றாமல் இருக்கவும், அதே சமயம் நகருக்குள் இருப்பவர்களுக்கு தடையின்றி தண்ணீர் கிடைக்கவும் எசேக்கியா அரசர் ஒரு திட்டத்தை தீட்டினார். ஆகவேதான் அவர் ஒரு பாறையை குடைந்து, இன்று எசேக்கியாவின் சுரங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பாறையை குடைந்து ஏறத்தாழ 1750 அடி நீளமுள்ள
ஒரு சுரங்கத்தை உருவாக்கினார். இது கிஹோன் ஊற்றின் நீரை ஜெருசலேம் நகருக்குள் இருந்த சீலோவாம் குலத்திற்கு திசை திருப்பியது. இது 2 அரசர்கள் 20:20 நாங்கள் காணலாம். என்பதவர்களே, இதற்கு ஏன் ஷீலோவாம் என்று பெயர் வந்தது என்றால், ஷீலோவாம் என்பது எபிரேய வார்த்தையான ஷிலோவா என்ற வார்த்தையினுடைய கிரேக்க வடிவம். இதனுடைய பொருள் ஷிலோவா அல்லது சிலோவாம் என்றால் அனுப்பப்பட்டது என்று பொருள். இந்த பெயருக்கான காரணம், கிஹோன் ஊற்றிலிருந்து சுரங்கம் வழியாக இந்த தண்ணீர் அனுப்பப்பட்டு இந்த குளத்தை வந்தடைந்ததால் இந்த பெயர் இவ்விதமாக வழங்கப்பட்டு வந்தது. யோவான் 9:7 இயேசு பார்வையற்றவரிடம், நீ சீலோவாம் குலத்திற்கு போய் உன்னை கழுவு என்று சொன்ன பொழுது அந்த பெயருக்கு அனுப்பப்பட்டவன் என்று பொருள் என நற்செய்தியாளர் யோவான் விளக்கம் அளித்திருக்கிறார். என்பவர்களே, இயேசுவின் காலத்தில் இந்த குளம் ஒரு பிரமாண்டமான வடிவத்தில் இருந்தது. ஜெருசலேம் ஆலயத்திற்கு செல்லும் யாத்திரிகர்கள் இங்கே தங்களை கழுவி தூய்மைப்படுத்திக் கொண்டு மிக்வே என்கின்ற தூய்மைப்படுத்துகின்ற சடங்கை செய்து கொண்டதன் பின்னரே ஆலயத்திற்குள் செல்வார்கள். இயேசு பிறவியிலே பார்வையற்றவரை இந்த குலத்திற்கு சென்று கழுவச் சொன்னதன் மூலம் தந்தை தன்னை பூமிக்கு அனுப்பினார் என்பதையும், தாமே உண்மையான உயிர் தருகின்ற தண்ணீர் ஜீவன் நதி என்பதையும் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு சுவாரஸ்யமான தொல்பொருள் கண்டுபிடிப்பு. 2004 ஆண்டு ஜெருசலேமிலே ஒரு கழிவு நீர் குழாய் பழுது பார்க்கும் பொழுது இந்த உண்மையான ஷீலோவாம் குலத்தின் படிக்கட்டுகள் எதிர்பாராத விதமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது விவிலியத்தில் சொல்லப்பட்டுள்ள நிகழ்வுகளுக்கு ஒரு பெரிய வரலாற்று சான்றாக கருதப்படுகின்றது. இங்கு இயேசு ஆண்டவர் அந்த மனிதனை தன்னிடம் அனுப்பப்பட்டவரிடம் அனுப்புகிறார். குணமாக்கலை பெறுவதற்கு ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர் மூச்சு காற்றால், அவருடைய வாயில் இருந்த அந்த வார்த்தையால் தொடப்பட்டு கொண்டிருந்த மனிதன், அந்த சேறு பூசப்பட்டிருக்கிற அந்த சஞ்சீவியை பெற்றிருக்கிற அந்த மனிதன் இப்பொழுது நீரிலே கழுவுவதற்காக அனுப்பப்பட்டவர் என்று அர்த்தமுள்ள அந்த குலத்திற்கு சென்று அவன் தன்னுடைய குணமாக்கலை, ஆவியின் அபிஷேகத்தை பூரணமாக பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த தருணத்திலே அவனுடைய கண்கள் திறக்கின்றன. ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையால் தொடப்படுவதும், அவருடைய ஆவியால் ஆட்கொள்ளப்படுவதும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்வதை செய்வதும், அவருடைய ஆவியின் பிரசன்னத்தை பெற்றுக்கொள்வதும் புது வாழ்வை நாங்கள் அனுபவிப்பதற்கு வேண்டிய படிகளாக இருக்கின்றன. அந்த பார்வையை பெற்றவர் இயேசுவை நோக்கிய விதம் படிப்படியாக உயர்வதையும் இந்த பகுதியில் நாங்கள் காண்கிறோம். ஆரம்பத்திலே இயேசு என்ற மனிதர் என்று அவரை சொன்னவர். பரிசேயர்கள் அவரிடம் வினவிய பொழுது அவர் பார்வை பெற்ற பிறகு அவர் ஒரு இறைவாக்கினர் என்று அறிக்கையிடுகின்றவர். இறுதியில் ஆண்டவர் இயேசுவை சந்தித்த பொழுது, ஆண்டவரே, உம்மில் நான் நம்பிக்கை கொள்ளுகிறேன் என்று இயேசுவை தன்னுடைய ஆண்டவராக, மீட்பு தருகின்ற, வாழ்வு தருகின்ற தனிப்பட்ட மீட்பராக, ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றியமை அந்த விசுவாச பயணத்தின் அற்புதமான பரிமாற்றத்தை, பரிணாமத்தை, வளர்ச்சியை காட்டி நிற்கிறது. இயேசு அவரை கண்டபொழுது, மானிட மகனிடம் நம்பிக்கை கொள்ளுகின்றாயா என்று கேட்டார். அவன் மறுமொழியாக, ஆண்டவரே, அவர் யார் என்று சொல்லும், அப்பொழுது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கிறீர், உம்மோடு பேசிக் கொண்டிருப்பவரே அவர் என்றார். அந்த வேளையிலே அந்த மனிதன், ஆண்டவரே, நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை வணங்கினார். விசுவாசத்தின் உயர்ந்த நிலை இது. புது வாழ்வை பெற்றுக்கொண்ட, தூய ஆவியை பெற்றுக்கொண்ட நிலையின் உன்னத தருணம் இது.